ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சிக்கன் 65 எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியான நான் செய்கிற இதே அளவுகள் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிறது மாதிரி சிக்கனில். இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இதில் நீங்கள் ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிட்றேங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இனி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேங்க. இப்போ மொத்தமாக நான் சேர்க்காமல் பேட்சாக பிரித்து சேர்த்துக்கிறேங்க. சிக்கனை இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போது நல்லா சிக்கனையும் சேர்க்காமல் பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். உள்ளே நமக்கு வேகாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் சிக்கன் உள்ளே நல்லா வெந்திருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நான் திருப்பி போட்டுட்டேங்க. இப்போது இந்த சைடு கொஞ்சம் நமக்கு நல்லா வேகட்டுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் சிக்கன் நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதம் இருக்க சிக்கனையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பொரிச்ச இதே எண்ணெயில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலை இலையும் சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான உள்ள நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கிற சிக்கன் 65 ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க. நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனை எடுத்து இந்த மாதிரி சிக்கன் 65 நான் செய்கிற அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மசாலா கொஞ்சம் கூட உதிரல பாருங்கள் சிக்கனில். நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.